உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவும் சூப்பராக மொறுமொறுப்பாக வெண்டைக்காய் குர்குரே எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வர ஆல்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்துருக்கிறேன். இது நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் நல்லா துணியில் துடைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போது இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மேலே இருக்கிற அந்த இதையும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து நுனி பகுதியையும் கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கீறிட்டு அதில் சென்டரில் இருக்கிற அந்த விதையெல்லாம் நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போது இதை நம்ம நீளமாக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். அதாவது லென்த்தில் மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் லென்த்தாக. இதோட 2 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக அதே அளவுக்கு கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அடுத்து 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அது மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு பாதி லெமன் சாறு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக வேணாம், லைட்டாக தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மீடியமான அளவுக்கு ஹீட் பண்ணால் போதும், ரொம்ப அதிகமாக ஹீட் ஆக வேணாம். இப்போ இது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதோட நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக போடுங்க, ஒரே டைமாக எல்லாம் போடாதீங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு 4 நிமிஷமாவது ஆகும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நல்லா ஃப்ரை ஆகிடும். நல்லா மொறுன்னு வரும். அந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். இந்த க்ரீன் கலர்லாம் இல்லாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக வந்த பிறகு தான் அதை எடுக்கணும். இது நல்லா சைடிஷ்க்கு நல்லா சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு எதுக்காக சைடிஷ்க்கு வச்சு சாப்பிட்டோம்னா அதோட நம்மள ஸ்நாக்ஸு சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெண்டைக்காய் குர்குரே ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட இது ஏதோ டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குதுன்னு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நமக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.